இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு ஈஸியான ஃப்ரூட் கேக் ரெசிபி தான். இதை எங்கள் ஊர் பக்கங்களில் ப்ளம் கேக் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ப்ளம் கேக்னாலே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக கேக் பேக் பண்ணுறவங்க கூட இதை செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. வாங்க இதை நான் சிம்பிளாக உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த ப்ளம் கேக்குக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தோன்னா அதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். அப்போ என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதை எடுங்க. இப்போ நான் கொஞ்சம் பேரிச்சம்பழம், ப்ரூன்ஸ்னால் ட்ரைட் ப்ளம்ஸ், அது கொஞ்சம் எடுத்து அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சோண்டு கேஷ்யூஸும் வால்நட்டும். இப்போ நட்ஸ் உங்களுக்கு நிறைய போட பிடிக்கும்னா அதை நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். அப்புறம் என்ன வேணும்னா ரெய்சன்ஸ் தான் நிறைய வேணும். இது அந்த கோல்டன் ரெய்சன்ஸை விட அந்த கருப்பு பிளாக் ரெய்சன்ஸ் தான் நல்லது. இது கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி என்ன கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இந்த கேண்டிட் ஆரஞ்சு பீல், இது கொஞ்சமாக போதும், 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். எல்லா மெஷர்மெண்ட்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கேக் செய்கிறதுக்கு முன்னால் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க இன்க்ரீடியன்ஸை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சீனியை ஒரு பேனில் எடுத்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காம அதை நம்ம நல்ல ஒரு மீடியம்க்கும் ஹைக்கும் ஃப்ளேமில் நடுவில் வச்சுட்டு இந்த சீனியை நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். சீனி மெல்ட் ஆகி இந்த 3 டேபிள் ஸ்பூன் சீனியும் நல்லா மெல்ட் ஆகி நல்ல ப்ரௌன் ஆகும், கெராமல் மாதிரி ஆகும். அதான் கெராமல் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா அந்த கேக்குக்கு அந்த ஒரு ப்ரௌன் கலர் இருக்குல்ல, அந்த கலருக்காக சேர்க்கறதுக்கு மட்டுமே, கலரும் அந்த கெராமலோட அந்த ஒரு ஃப்ளேவருக்காக மட்டுமே நம்ம இந்த ஸ்டெப்பு செய்கிறோம். சரி, இப்போ இந்த சீனி எல்லாம் நல்லா ஊறுகி இந்த மாதிரி கருப்பாயாச்சு. இனி இது கூட இதை அப்படியே ஆற விட்டோம்னா அது கட்டி பிடிச்சிரும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்ல சுடு தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஜாக்கிரதையாக பண்ணணும், ஏன்னா ஸ்ப்ளாஷ் ஆகும். டெம்பரேச்சர் இது நல்ல கொதிக்கிற பாகில் நம்ம தண்ணி ஊற்றினா மேலே ஸ்ப்ளாஷ் ஆகிடும். அதனால் கவனமாக செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, சுடு தண்ணி, ரூம் டெம்பரேச்சர் தண்ணி எடுக்காதீங்க, சுடு தண்ணி சூடாக இருக்கட்டும். அப்போ டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கட்டும். அப்போ ரொம்ப ஸ்ப்ளாஷ் ஆகாது. இந்த மாதிரி அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இது ஆறின பின்னாலேயும் இது கட்டி பிடிக்காது. பார்த்தீங்களா? இப்போ நம்ம கெராமல் ரெடி. இப்போ இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கறதுக்கு பதிலாக நல்ல டார்க் ப்ரௌன் சுகர் சேர்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ப்ரௌன் சுகரே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்கும். இந்த கேக்குக்கு நம்ம போடுறதுக்கு ஒரு ஸ்பைஸ் பவுடர் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் ஜாதிக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்பைஸ் ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம பொடிக்கும் போது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீனியும் போட்டு பொடிச்சோன்னா நல்லா ஃபைனாக பவுடர் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சீனியும் போட்டு இதை நல்லா பொடி பண்ணிக்க போகிறேன். சரி, இப்போ நம்மக்கிட்ட ஸ்பைஸ் பவுடரும் ரெடி, அந்த கெராமல் சிரப்பும் ரெடி. இனி நேரே ரெசிபிக்கு போகலாம். இந்த ப்ளம் கேக்கோட ரெசிபியை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ 1/4 கிலோ பட்டர் எடுத்தீங்கன்னா அதே 1/4 கிலோ அளவு தான் சீனி வேணும், அதே 1/4 கிலோ அளவு தான் மாவும் வேணும். அப்போ முட்டையும் அதே அளவு தான் நமக்கு வேணும். இந்த 4 தான் மெயின் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். எதெல்லாம்னா பட்டர், மாவு, சீனி, முட்டை. சரி, இப்போ முதல்ல என்ன பண்ண போறோம்னா இந்த ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா க்ரீமி ஆக்கிக்கோங்க. இது முதல் ஸ்டெப். இது கூட இனி நம்ம சீனி இப்போ நான் வந்து இன்னைக்கு 220 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதனால நான் 220 கிராம் சீனி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ப்ரௌன் சுகர் எடுத்தீங்கன்னா ப்ரௌன் சுகரும் அதே 220 கிராம் நல்ல டார்க் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்போ அந்த கெராமலை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கேக்குக்கு நமக்கு பீட்டர் வேணும், நல்லா ஃப்ராத்தியாக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. சும்மா சாதாரண ஒரு விஸ்கே போதும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். இப்போ 220 கிராமுக்கு நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். சரி, அப்போ மாவு, பட்டர் இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணிடலாம், வெயிங் ஸ்கேலில் வச்சு பண்ணிடலாம். அப்போ முட்டை எப்படி பண்ணுறது, அளக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை நம்ம கடையில் வாங்கக்கூடிய நம்ம ரெகுலர் சைஸ் முட்டை, அந்த முட்டை 70 கிராமுக்கு குறையாமல் இருக்கும். அதனால நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதை நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ ஒரு முட்டை 70, அப்போ அதை கணக்கு பண்ணி நீங்கள் முட்டை எடுக்கணும். இப்போ 1/4 கிலோ எடுத்தீங்கன்னா 4 முட்டை போடுங்க. அப்போ 1/2 கிலோ எடுத்தீங்கன்னா 8 முட்டை வேணும். 1/2 கிலோ மாவு, 1/2 கிலோ பட்டர், 1/2 கிலோ சீனி போட்டிங்கன்னா 8 முட்டை. 1/4 கிலோனா 4 முட்டை. நான் இப்போ 1/4 கிலோக்கும் குறைவாக போடுறேன், 220 தான் போடுறேன். அதனால நான் 3 முட்டை. சரியா?
இப்போ முட்டை ஒன்றா சேர்த்து மொத்தமாக எல்லா முட்டையும் அடித்து ஊற்றிட வேண்டாம். ஒரு முட்டையாக அடித்து நல்லா பீட் பண்ண பிறகு அடுத்த முட்டையை ஆட் பண்ணுங்கள். சரி, இப்போ இதெல்லாம் நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ இது கூட நான் அந்த கராமல் நான் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த கராமல் சிரப்பை நான் இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா இது வேண்டாம். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இனி இது தனியாக இருக்கட்டும். இனி நம்ம மாவும் அதே 220 கிராம் தான் நான் எடுக்க போகிறேன். எவ்வளவு பட்டர் எடுக்கிறோமோ அதே அளவு தான் மாவும் எடுக்கணும், சீனியும் எடுக்கணும். இப்போ இந்த 220 கிராம் மாவு கூட நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சா அந்த பட்டர் முட்டை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா அந்த மிக்சர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு பெருசாக நமக்கு பீட்டர்லாம் வேணும்லாம் அவசியம் இல்லை. ஆனால் ட்ரை மாவு இல்லாமல் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பாச்சுலாவே போதும் நமக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு போல ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளவு ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ரேஷியோ அது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு மாவு எடுக்கிறோமோ அதுக்கு 3 மடங்குக்கு குறையாமல் இருக்கணும். 3லிருந்து 4 மடங்கு. இப்போ 1/4 கிலோ மாவு எடுத்தீங்கன்னா 3 மடங்குனா 3/4 கிலோ. 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் ட்ரைட் ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும். இப்போ இது கூட ஒரு எலுமிச்சம் பழத்துடைய ஜெஸ்ட், லெமன் ஜெஸ்ட், அந்த வெளி தோல் இருக்கும்ல, அதை இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பரில் வச்சு அதை சேருங்க. இது மறந்துடாதீங்க, இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம ஃப்ரூட் கேக்குக்கு. அதே மாதிரி ஆரஞ்சும் ஒரு ஆரஞ்சுடைய அந்த ஜெஸ்ட் அதையும் சீவி இந்த மாதிரி கூட போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த ஸ்பைஸ் பவுடர் முழுசும் போட போறதில்ல. இதுல ஒரு டீஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் ஜலிச்சு போடுங்க. அதில் இந்த தும்பெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஒரு சின்ன ஜலிச்சு அதில் 1 டீஸ்பூன் பவுடர் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளவர், மைதா மாவு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோன்னா, இப்போ இந்த ஃப்ரூட் மிக்சரை நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே போய் தங்காது. அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பு செய்கிறோம். எல்லாம் அங்கங்கே நமக்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே போய் அடியில் போய் எல்லாம் தங்கிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கேக் பேட்டரோட போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம கேக் பேட்டரில் அந்த நம்ம போட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. மாவு தண்ணி மாவாக இருந்தால் என்ன ஆகும்னா, அது பேக் ஆகும்போது இந்த ரேசன்ஸ் எல்லாம் அடியில் போய் தங்கிரும். இப்போ நம்ம இதை ஒரு 8 இன்ச் ரவுண்ட் கேக் பேனில் நான் இப்போ இந்த மாவெல்லாம் ஃபில் பண்ணுறேன். இது ரொம்பலாம் பொங்கியெல்லாம் மேலே வராது. மற்ற வனிலா ஸ்பஞ்ச் கேக் மாதிரியெல்லாம் இது உயரமாலாம் வராது, ரைஸ் ஆகாது. அதே அளவில் தான் இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் என்ன வேணும்னா 375 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்க அவனுக்குள்ளே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாவது ஆகும். இப்போ நீங்கள் நல்ல இப்போ 7 இன்ச் பேன் எடுத்திருந்தீங்கன்னா இப்போ உயரம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி கேக் பேனில் இதே அளவு மாவு பேக் ஆகிறதுக்கு 1.5 மணிக்கூர் ஆகும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் பார்க்கணும். ஸோ 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் டூத் பிக் செக் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த டூத் பிக் நல்லா க்ளீனாக வந்துச்சுன்னா அப்போ கேக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. எனக்கு இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் ஆயிருக்குன்னு. ரொம்ப அழகாக பேக் ஆகி வந்திருக்கு. பொதுவாக இந்த ப்ளம் கேக் வந்து இப்போ நீங்கள் டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு பண்ணணும்னா ஒரு 20ஆம் தேதியே நம்ம இதை பண்ணி வச்சிடணும். எப்பவும் அது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது இருக்க டேஸ்ட்டுக்கும் 5 நாள் கழித்து நம்ம இந்த ப்ளம் கேக்கை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வித்தியாசம் நிறைய உண்டு. ஸோ 5ஆவது நாளில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு முதல் நாளில் இருக்காது. ஸோ நாள் ஆக ஆக தான் இந்த ப்ளம் கேக் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சரி, நீ இதை நம்ம கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. இது நான் நல்ல ஒரு பர்ஃபெக்ட்லி பேக்ட் ப்ளம் கேக் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பாருங்கள், அந்த ரேசன்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இப்போ ஃபெயிலியர் ரெசிபினா கீழே போய் எல்லாம் தங்கிரும். கீழே போய் எல்லா ரேசன்ஸும் தங்கி மேலே பிளெயின் மாவு மட்டும் இருந்தால் அது ஃபெயிலியர் ரெசிபி. இது நல்லா அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும்
ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.